வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? பாஜகவுக்கு குட் பை சொல்லும் எடப்பாடி பழனிசாமியா? இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? கலக்கத்தில் பாஜக. வாங்க வீடியோவை முன்னாக்கலாம். அதாவது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலானது நெருங்கக்கூடிய சூழல்தான். அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் எதிர்க்கட்சித் தலைவரும் பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவுடன் தனது கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில்தான் அமைந்திருக்கிறதா. அந்த வகையில்தான் அதனுடன் பாமக மற்றும் அமமுக டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் இணைந்திருப்பது என்பது தமிழக அரசியலிலே அதிமுகவிற்கு ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் அதாவது என்டிஏ ஆட்சி அமையும் என்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் எல்லாம் கூறி வந்தார்கள். இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜகவை கழற்றி விடுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறதா. இதற்கு இன்று எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை தான் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது இது பாஜகவினருக்கு கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதன் பின்னணி பற்றி இங்கு பார்க்கலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள இந்த நிலையில்தான் தேர்தல் தேதி அடுத்த மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. அதாவது அமைதியாக நடத்தி முடிக்க தேவையான பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து வருகிறதாம். தமிழகத்தில் இந்த முறை கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல்தான் அரசியல் வட்டாரத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதா. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என கண்டிப்பாக தமிழகத்தில் இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் இருக்கிறதா. அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜக, அன்புமணி ராமதாஸின் பாமக, ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் தங்கள் கூட்டணி இணைத்திருக்கிறது. தற்போது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறதாம். அதாவது நாளை அல்லது மறுநாள் கண்டிப்பாக தமிழக பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகம் வர இருக்கிறாராம். அப்போது பாஜக அதிமுக கூட்டணி இறுதி வடிவம் கண்டிப்பாக செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறதாம். அது மட்டுமின்றி இதனிடையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்தும் என்டிஏலும் தேசிய ஜனநாயக கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சட்டசபை தேர்தலொற்றி தீவிரமாக தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் உள்ள அனைத்து தொகுதிகளுமே தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி அவர்கள். இதனைத் தொடர்ந்துதான் அதாவது மதுரவாயில் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எப்போதுமே கூட்டணியுடன் மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கும் கட்சி அல்ல, இந்த தேர்தலில் திமுகவுக்கு கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு ராஜ்யம் கிடைக்கும், திமுகவின் ஆட்சி முடிவுக்கு கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி மக்கள் இந்த சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களில் வென்று அதிமுக கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு பெரும்பாலான ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். யாருக்கும் அதிமுக எப்பொழுதுமே அடிமை கிடையாது என்று எடப்பாடி அவர்கள் தீரோட்டமாக கூறியிருக்கிறார். அதாவது திமுக கூட்டணியில் தான் கட்சிகள் 10 ஆண்டுகளாக அடிமையாக உள்ளது, எங்கள் கூட்டணி அப்படி இல்லை, இது வெறும் தேர்தலுக்கான கூட்டணி மட்டுமே, தேர்தலுக்கு பின் அந்தந்த கட்சிகள் கூட்டணிகள் தொடர விருப்பம் இல்லை என்றால் தங்கள் கொள்கையேற்ற செயல்படலாம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.